நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களை சரத் லெக்சர் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ நீ காம்ப்ளெக்ஸில் டிபியோஃபெமரல் ஜாயிண்டில் த மெனிஸ்கை. மெனிஸ்கஸ்னால் என்ன, அதோடைய அட்டாச்மெண்ட் ஆனது எப்படி இருக்கும், அந்த மெனிஸ்கஸோட ஃபங்க்ஷன் என்ன, அந்த மெனிஸ்கஸ்க்கு எப்படி பிளட் சர்க்குலேஷன் கிடைக்குது, எப்படி நர்வ் சர்க்குலேஷன் கிடைக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க டாபிக் உள்ள போகலாம். ஃபஸ்ட்டு, வாட் இஸ் மீன் பை மெனிஸ்கஸ்? மெனிஸ்கஸ் அப்படின்றது ஒரு ஃபைப்ரோ கார்ட்லேஜ் மெட்டீரியல். அதாவது நமக்கு கார்ட்லேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைலின் கார்ட்லேஜ் அப்படின்னு இருக்கும், ஃபைப்ரோ கார்ட்லேஜ் இருக்கும், எலாஸ்டிக் கார்ட்லேஜ் இருக்கும். 3 டைப்ஸ் ஆஃப் கார்ட்லேஜ் நம்மளோட பாடியில் இருக்குது. ஹைலின் கார்ட்லேஜ் அப்படின்றது ஒரு ஜாயிண்ட்டுக்கும் இன்னொரு ஜாயிண்ட்டுக்கும் நடுவில் உங்களுக்கு ஃப்ரிக்ஷனை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இருக்கிறது தான் ஹைலின் கார்ட்லேஜ். இது எல்லா சைனோவியல் ஜாயிண்ட்லேயும் இருக்கும். தட் இஸ் கால்ட் ஆர்டிகுலர் கார்டிலேஜ். எலாஸ்டிக் கார்ட்லேஜ் அப்படின்றது நம்மளோட ட்ரக்கியா, பிராங்கஸ் அந்த மாதிரியான ஆர்கன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அங்கே இருக்கும். இன்னொரு வகையான கார்ட்லேஜ் தான் ஃபைப்ரோ கார்ட்லேஜ், ஃபைப்ரஸ் ப்ளஸ் கார்ட்லேஜ்னஸ் மெட்டீரியல். இது எங்கெல்லாம் நம்மளுடைய பாடியில் ஷாக் அப்சர்வஷன் தேவைப்படுதோ, எங்கெல்லாம் நம்மளோட பாடியில் ஜாயிண்ட் கான்கிரிவென்சி அதாவது ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஜாயிண்ட்டை அதிகப்படுத்தணுமோ அங்கெல்லாம் இந்த ஃபைப்ரோ கார்ட்லேஜ் மெட்டீரியல் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் தி ஃபைப்ரோ கார்ட்லேஜ்னஸ் மெட்டீரியல். வேறு எங்கெங்கெல்லாம் நம்ம பாடியில் ஃபைப்ரோ கார்ட்லேஜ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேப்ரம், அசிட்டாபுலர் லேப்ரம், க்ளீனாய்டு லேப்ரம், இன்னொன்று நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க்கு. இது எல்லாமே இட் இஸ் மேட் பை ஃபைப்ரோ கார்ட்லேஜ் மெட்டீரியல். சரி, வாங்க இப்போ நம்ம மெனிஸ்கஸை பற்றி பார்ப்போம். இந்த ஃபைப்ரோ கார்ட்லேஜ் மெட்டீரியல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிபியோஃபெமரல் ஜாயிண்ட்டில் 2 இருக்குது. ஒன்று மீடியலாக இருக்குது, இன்னொன்று லேட்டலாக இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டிபியாவுடைய அப்பர் சர்ஃபேஸ். சரிங்களா, ஆர்டிகுலர் கார்ட்லேஜ் இருக்குது இல்லைங்களா, அந்த டிபியாவுடைய பிளாட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆர்டிகுலர் கார்ட்லேஜில் இது அட்ஹிரண்ட்டாக ஒட்டிக்கிட்டு இருக்குது. சரிங்களா, ஸோ இதுதான் அதோட லொக்கேஷன். ஒன்று மீடியல் காண்டேயில் இருக்குது, இன்னொன்று லேட்டல் காண்டேயில் இருக்குது. மீடியல் காண்டேயில் இருக்கிறதுக்கு பேர் மீடியல் மெனிஸ்கஸ், லேட்டல் காண்டேயில் இருக்கிறதுக்கு பேர் லேட்டல் மெனிஸ்கஸ். இந்த மீடியல் மெனிஸ்கஸ் அப்படின்றது சி ஷேப்பில் இருக்கும். லேட்டல் மெனிஸ்கஸ் அப்படின்றது 1/5 ஆஃப் தி சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும். சரிங்களா, இது அதோட ஷேப்பு. 2வது பாயிண்ட்டு, இப்போது இந்த மெனிஸ்கஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்டர்லேருந்து நீங்கள் இன்னர், லேட்டர்லேருந்து அதாவது அவுட்டர்லேருந்து நீங்கள் இன்னர் வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்ரு சைடு இது ரொம்ப திக்காக இருக்கும். அதாவது அவுட்ரு சைடு இப்படி இருக்கும் ஹைட்டாக. இன்னர் வர வர என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெலிஸ் ஆகிடும். சரிங்களா, இது மீடியல் மெனிஸ்கஸ். லேட்டல் மெனிஸ்கஸ் எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால இதோடைய ஷேப் அப்படின்றது வெஜ் ஷேப் அப்படின்னு சொல்லலாம். ஏன் இது அவுட்டரில் அதிகமான ஹைட்டில் இருக்குது, இன்னரில் கம்மியான ஹைட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்னரில் இருக்கிற இடம் தான் வெயிட் பேரிங் பாயிண்ட். சரிங்களா, இங்கே தான் ஃபீமரோட காண்டையில் உட்காரும். அவுட்ரு பாயிண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது உட்காரும் போது சைடில் இருக்கிற இடம் தான் இது. ஸோ இது இந்த மாதிரியான அமைப்பில் இது இயற்கையாகவே இருக்கிறதுனால இப்போ உங்களுக்கு ஜாயிண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கான்கிரிவென்சி அப்படின்றது அதிகமாகுது. அதாவது ஜாயிண்ட் ஸ்டெபிலிட்டி. இப்போது ஒரு ஜாயிண்ட் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஃப்ளாட்டாக இருக்குது. இது எந்த பக்கம்னாலும் ஈஸியாக மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுவே இந்த இடத்துல ஒரு முட்டுக்கட்டியை வச்சிட்டிங்க, இங்கே ஒரு முட்டுக்கட்டியை வச்சுட்டிங்க, அப்போ இது மூவ் ஆகுமா? மூவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் கடினம் தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் தான் இந்த மெனிஸ்கஸ் பண்ணுது. ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி அப்படின்றது அதிகமாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் கால்ட் கான்கிருவன்ஸ். சரிங்களா, அதாவது ஒரு போனோடைய ஜாமெண்ட்ரியை இன்ஸ்டெபிலிட்டியாக இருக்கிறத ஸ்டெபிலிட்டியாக மாற்றுறதுக்கு பேர் தான் கான்கிருவன்ஸ். ஒரு ஜாயிண்ட் கான்கிருவன்ஸ் அதிகமாக இருக்குன்னா அது ஸ்டேபிளாக இருக்குன்னு அர்த்தம். கான்கிருவன்ஸ் கம்மியாக இருக்குன்னா அது அதோட அமைப்பு அப்படின்றது லெஸ் ஸ்டேபிளாக இருக்குன்னு அர்த்தம். அந்த வார்த்தையை கண்டு நீங்கள் மிரள வேண்டாம். சரிங்களா, அடுத்து இப்போது இந்த மெனிஸ்கஸ் என்ன மாதிரியான வேலையை பண்ணுதுன்னு ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் மெனிஸ்கஸோடைய ஆக்ஷனை செப்பரேட்டுக்கு நான் சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த மெனிஸ்கஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் வாக் பண்ணும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா வாக் பண்ணும்போது ஸ்டேர் கிளைம் பண்ணும்போது நம்மளுடைய பாடி வெயிட் நீ மேலே ஒரு 100% விழுதுன்னு வச்சுக்கோங்க.
ஸோ ஈச் நீல 50% 50% வச்சுக்கோங்க. இப்போ வாக் பண்ணும்போதும் ஸ்டேர் கிளைம் பண்ணும்போதும் இது 2x வாக்கிங்கில், ஸ்டேர் கிளைம்பிங்கில் 3x அதிகமாகும். அதாவது இது 100% ஆகும், அதுவே 3xனால் இது 150% ஆகும் ஸ்டேர் கிளைம் பண்ணும்போது. அதுவே நாம் ரன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அப்போது 4 to 5x நம்மளுடைய ஜாயிண்ட் மேலே விழுற நம்மளோட பாடி வெயிட்டானது 5x அதிகமாகும். அதாவது ஒரு நீல 50% எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்ட்டு 5 250. ஸோ அப்போ எந்த அளவுக்கு வெயிட் விழுது. ஸோ இந்த மாதிரி நம்மளோட நீ ஜாயிண்டில் வெயிட் விழும்போது இந்த மெனிஸ்கஸ் அதோடைய ஆர்டிகுலர் கார்டிலேஜ், அதாவது நீ ஜாயிண்டோடைய ஆர்டிகுலர் கார்டிலேஜில் விழக்கூடிய வெயிட்டை 50 to 70% அது அப்சர்வ் பண்ணி அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக டிபியாவுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அமைச்சிருது. இதனால் என்ன ஆகிடுது, உங்களுக்கு ஆர்டிகுலர் கார்டிலேஜ் அப்படின்றது உங்களுக்கு டேமேஜ் ஆகிறது தடுக்கப்படுது. சரிங்களா? 50 to 70% இந்த மெனிஸ்கஸை எடுத்துக்கும். சரி, இப்போது இந்த மீடியல் மெனிஸ்கஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த மீடியல் மெனிஸ்கஸ் அப்படின்றது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஸ் கவரிங் தான் இருக்கும். அதாவது இது டிபியல் காண்டைல். இந்த டிபியல் காண்டைலில் இந்த லேட்டல் மெனிஸ்கஸ் பாருங்கள் 1/5 ஆஃப் தி சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிறதுனால, இன்னுமே இந்த லேட்டல் காண்டில் அப்படின்றது இயற்கையாகவே சின்னதாக இருக்கிறதுனால இந்த லேட்டல் மெனிஸ்கஸ் அப்படின்றது உங்களுடைய டிபியல் காண்டிலுடைய ஆர்டிகுலர் சர்ஃபேஸை முக்கால்வாசி கவர் பண்ணிடும். சரிங்களா? அதுவே 2/3 லேட்டல் மெனிஸ்கஸ் அப்படின்றது 2/3 ஆஃப் ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸை கவர் பண்ணிடுச்சு. அதுவே மீடியல் மெனிஸ்கஸ் அப்படின்றது சி ஷேப்பில் இருக்கிறதுனால, இன்னுமே மீடியல் காண்டைல் பெருசாக இருக்கிறதுனால இதால் ஆஃப் தான் வந்து கவர் பண்ண முடியுது ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸை. ஸோ அப்படின்னும் போது எக்ஸ்போஸ் ஆஃப் தி ஆர்டிகுலர் கார்ட்லேஜ் அப்படின்றது மீடியல் சைடில் அதிகம், லேட்டல் சைடில் கம்மி. ஸோ அதனால் நமக்கு யூஸ்வலாகவே ஆர்டிகுலர் கார்டிலேஜ் டேமேஜ் அப்படின்றது மீடியல் சைடில் தான் வந்து அதிகமாக நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால தான் பெரும்பாலான மக்களுக்கு மீடியல் சைடில் இருக்கிற நீ ஜாயிண்ட்டு கம்பார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்றது வருது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது மெனிஸ்கஸ்னால் என்ன, மீடியல் லேடல் எப்படி இருக்கும், இதை பற்றி புரிஞ்சுதுங்களா? அடுத்து மெனிஸ்கஸோட அட்டாச்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம் வாங்க. நாம் இப்போ மெனிஸ்கஸோட அட்டாச்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த மெனிஸ்கஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா இப்போது வெறுமனா டிபியா மேலே இல்லை. இப்போது இது வெறுமனா டிபியா மேலே இருந்துச்சு அப்படின்னா மேலே இருந்து ஃபீமர் டிபியாவை கம்ப்ரெஸ் பண்ணும்போது இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கமோ இது அந்த பக்கமோ வெளியே ஈஸியாக டிஸ்லோகேட் ஆகி வந்துடும். அப்படி வராமல் அதை ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு சில அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது. சரிங்களா? அதோடைய பொசிஷனில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த அட்டாச்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போது மெனிஸ்கஸோடைய 2 எண்டு பாருங்கள். இது பார்க்குறதுக்கு ஒரு மிருகத்தோடைய கொம்பு மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் இதுக்கு பேர் வந்து ஹார்ன் அப்படின்னு சொல்லுவாங்க, HORN. ஆன்டீரியராக இருக்கிறதுக்கு பேர் ஆன்டீரியர் ஹார்ன், போஸ்டீரியாக இருக்கிறதுக்கு பேர் போஸ்டீரியர் ஹார்ன். ஸோ இது ஆன்டீரியர் ஹார்ன், இது போஸ்டீரியர் ஹார்ன். சரிங்களா? ஆன்டீரியராக பார்த்தீங்கன்னா இந்த 2 ஹார்னும், அதாவது anterior horn of medial meniscus, anterior horn of lateral meniscus, which is connected by one ligament that is called transverse ligament. It is oriented transversely, that is called transverse ligament. ante second இப்போது ஆன்டீரியராக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு பெட்டலாக இருக்கும். சரிங்களா? இந்த பெட்டலாக்கும் இந்த மெனிஸ்கஸ்க்கும் உங்களுக்கு கனெக்ஷன் இருக்கும் இந்த மாதிரி ஆன்டீரியராக. சரிங்களா? திஸ் இஸ் கால் பெட்டலோ மெனிஸ்கஸ் லிகமெண்ட். ஓகேங்களா? அடுத்து இப்போது இந்த மெனிஸ்கஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த மெனிஸ்கஸ்ஸு டிபியா மேலே ஸ்ட்ராங்காக எப்படி உட்காந்துட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய எல்லா பார்ட்டுமே உங்களுக்கு அவுட்டர் சர்ஃபேஸில் டிபியா கூட கனெக்ஷனில் இருக்கும். திஸ் இஸ் கரோனரி லிகமெண்ட். சரிங்களா? இப்போது முன்னாடி பெட்டலோ மெனிஸ்கஸ் லிகமெண்ட்னு ஒன்று பார்த்தோம், அடுத்து இப்போ கரோனரி லிகமெண்ட்னு ஒன்று பார்த்துருக்கோம். இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் ஆல் த திக்கனிங் ஆஃப் தி ஜாயிண்ட் கேப்சூல். ஸோ பெட்டலோ மெனிஸ்கஸ் லிகமெண்ட் அப்படின்றது திக்கனிங் ஆஃப் தி ஆன்டீரியர் கேப்சூல் ஆஃப் தி நீ ஜாயிண்ட்.
அடுத்து கரோனரி லிகமெண்ட் அப்படின்னு பார்த்தது வந்து திக்கனிங் ஆஃப் தி லேட்ரல் சர்ஃபேஸ் ஆஃப் த லேட்ரல் சர்ஃபேஸில் இருக்கிற அந்த கேப்சூல் நீ ஜாயிண்டோட கேப்சூல் அந்த இடத்துல வந்து திக்கன் ஆகி உங்களுக்கு லிகமெண்ட் மாதிரி தெரியுது, அவ்வளோதான். சரிங்களா? அடுத்து இப்போது மீடியல் மெனிஸ்கஸோடைய அதுக்குன்னே உண்டான ஒரு லிகமெண்ட்டை பற்றி பார்க்கலாம். இப்போது இந்த மீடியல் மெனிஸ்கஸ் இருக்குது இல்லைங்களா, இதோடைய மீடியல் சைடு இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லிகமெண்ட் அப்படின்றது அப்படியே ஃபுல்லாக அந்த மெனிஸ்கஸ் மேலே ஒட்டிகிட்ருக்குமா. தட் இஸ் கால் டீப் போர்ஷன் ஆஃப் தி மீடியல் கொலட்ரல் லிகமெண்ட், MCL. மேலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமர் காண்டிலேருந்து கீழே உங்களுக்கு டிபியா காண்டில் வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த MCL அப்படின்றது அதோடைய ஓரியன்டேஷன் இருக்குது. அந்த MCLக்கு 2 லேயர் இருக்குது. ஒன்று டீப், இன்னொன்று சூப்பர்ஃபிஷியல். இந்த சூப்பர்ஃபிஷியல் அப்படின்றது வந்து எக்ஸ்ட்ரா கேப்சுலர், அது கேப்சுலுக்கு உள்ளேயே வராது, அதை நம்ம அடுத்து பார்க்கலாம். ஆனால் இந்த டீப் அப்படின்றது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த மீடியல் மெனிஸ்கஸ் இருக்குது இல்லைங்களா, அது மேலே அப்படியே ஃபுல்லாக பரவி ஒட்டிகிட்ருக்கும் இந்த மாதிரி. அதையும் மெனிஸ்கஸையும் உங்களால் பிரிக்க முடியாது. ஸோ திஸ் மீடியல் மெனிஸ்கஸ் இஸ் நாட் நத்திங் பட் இட் இஸ் அ திக்கனிங் ஆஃப் தி மீடியல் கேப்சுல். எல்லா லிகமெண்ட்டுமே பெரும்பாலான லிகமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சுலு திக்கான எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான், அது கேப்சுல் தான். சரிங்களா? அது லிகமெண்ட்டாக கேப்சுலா அப்படின்றது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு ஆர்கிடெக்சர் வைஸ் உள்ளே இருக்கிற மெட்டீரியல் வைஸ் எல்லாமே ஒன்று தான். அந்த இடத்துல வந்து ஸ்டெபிலிட்டி அதிகமாக தேவைப்படுது அப்படின்றதுனால அது நேச்சராக ஃபார்ம் ஆகும்போது தின்னாக ஒரு ஃபைப்ரஸ் லேயராக இருக்க வேண்டிய அந்த கேப்சுலானது திக்காக மாறிடுச்சு. ஏன்னா அது மேலே விழக்கூடிய ஃபோர்ஸ் அதை திக்காக மாற்றி அதை ஒரு லிகமெண்ட் மாதிரியான ஸ்ட்ரக்சராக மாற்றிடுச்சு. ஸோ திக்கனிங் ஆஃப் த கேப்சுல் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ லிகமெண்ட். சரிங்களா? அடுத்து இப்போது இந்த மீடியல் மெனிஸ்கஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த மீடியல் மெனிஸ்கஸ்க்கு ஆன்டீரியராக ஒரு கனெக்ஷன் இருக்கும், அதே போல் போஸ்டீரியராக ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டீரியராக ACL, போஸ்டீரியராக PCL. இப்போது இந்த ACL PCL அப்படின்றது மீடியல் மெனிஸ்கஸ்க்கு மட்டும் சொந்தமானதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, லேட்டரல் மெனிஸ்கஸ்க்கும் சொந்தமானது. ஸோ இதோடைய அட்டாச்மெண்ட் அப்படின்றது பெருசாக இருக்கும். அதே போல் தான் PCLக்கும் அட்டாச்மெண்ட் அப்படின்றது பெருசாக இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெனிஸ்கஸ் கூட கனெக்ஷனில் இருக்குது. அடுத்து இப்போது இந்த போஸ்டீரியர் பார்ட் ஆஃப் த மீடியல் மெனிஸ்கஸ் இருக்குது இல்லைங்களா, இது ஒரு மசிலோடைய டென்னான் கூட ஜாயின் ஆகிருக்கும். அந்த மசில் பேர் தான் செமி மெம்பரினோசிஸ். செமி மெம்பரினோசிஸ் உங்களுக்கு எங்கே இன்சேஷன் ஆகும், அது மீடியலாக இருக்கிற ஒரு ஆம்ஸ்ட்ரிங் மசில். அது வந்து பார்த்தீங்கன்னா டிபியல் காண்டிலோடைய மீடியல் டிபியல் காண்டிலோடைய போஸ்டீரியர் சர்ஃபேஸில் இன்சேஷன் ஆகும். அப்படி இன்சேஷன் ஆகும்போது நம்மளுடைய ஜாயின்ட் கேப்சூல் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஜாயின்ட் கேப்சூல் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அதோட டெண்டானை இந்த மெனிஸ்கஸ் கூட ஜாயின் பண்ணி விட்டுருமா. சரிங்களா? இந்த மாதிரி. ஸோ இது மீடியல் மெனிஸ்கஸ் கூட ஜாயின் ஆகிருக்கு, அவ்வளோதான். அடுத்து மெனிஸ்கோ ஃபெமரல் லிகமெண்ட். மெனிஸ்கோ ஃபெமரல் லிகமெண்ட் அப்படின்றது லேட்ரல் மெனிஸ்கஸோட போஸ்டீரியர் சர்ஃபேஸ்லேருந்து ஆரம்பித்து மேலே சுப்பீரியராக ட்ராவல் பண்ணி அதே மாதிரி மீடியலாக ட்ராவல் பண்ணி உங்களுக்கு ஃபீமரில் இருக்க மீடியல் ஃபெமரல் காண்டில் இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து இது இனிஷியேஷன் ஆகும். இதுக்கு பக்கத்துலேயே இதுக்கு பேரலாக இன்னொருத்தர் வருவார், அவர் தான் PCL. சரிங்களா? அவ்வளோதாங்க. இப்போ எப்படி நம்ம மீடியல் மெனிஸ்கஸ்க்கு செமி மெம்பரினோசிஸ் அப்படின்னு ஒரு மசிலை பார்த்தோமோ அதே மாதிரி லேட்டரல் மெனிஸ்கஸ்க்கு ஒரு மசில் இருக்குது, அவர் தான் பாப்லிட்டியஸ் மசில் அப்படின்றது டிபியாவுடைய போஸ்டீரியர் சர்ஃபேஸில் டிபியல் காண்டிலுடைய போஸ்டீரியர் சர்ஃபேஸில் போஸ்டீரியர் ஒப்ளிக் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அங்கே தான் பாப்லிட்டியஸ் மசில் இன்சேஷன் ஆகும். சரிங்களா? ஸோ அங்கேருந்து இது ஃபீமரோடைய லேட்டரல் காண்டிலுக்கு போயிட்டு உங்களுக்கு இனிஷியேஷன் ஆகும். இது ஆரிஜின், அது இனிஷியேஷன் வச்சுக்கோங்க. ஸோ அப்படி போகிற வழியில் அதே மாதிரி கேப்சலோடைய அந்த திக்கனிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் இணைச்சி விட்றது. ஸோ இதனால் என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மசில் கண்ட்ராக்ட் ஆச்சுன்னா அந்த லிகமெண்ட் அப்படின்றது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த மெனிஸ்கஸ்ன்றது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்டீரியராக புல் ஆகும். அதே மாதிரி தான் செமி மெம்பரினோசிஸ் கண்ட்ராக்ட் ஆகும்போதும் போஸ்டீரியராக புல் ஆகும். ஸோ எப்பப்பெல்லாம் நீங்கள் வந்து நீ ஜாயிண்ட்டை ஃப்ளெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஆட்டோமேட்டிக்காக இந்த மெனிஸ்கஸ் அப்படின்றது பின்பக்கமாக வரும். சரிங்களா? ஏன்னா வந்து நீ ஜாயிண்ட்டை ஃப்ளெக்ஷன் பண்ணும்போது என்ன ஆகணும், டிபியா போஸ்டீரியராக ட்ரான்ஸ்லேட் ஆகணும். டிபியா போஸ்டீரியர் ட்ரான்ஸ்லேட் ஆகும்போது டிபியா கூட இருக்கிற மெனிஸ்கஸும் போஸ்டீரியராக ட்ரான்ஸ்லேட் ஆகணும் இல்லைங்களா? அப்படி போஸ்டீரியர் ட்ரான்ஸ்லேட் ஆகணும்னா அதை ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் பிடிச்சி இழுக்கணும் இல்லையா? அதைத்தான் இந்த செமி மெம்ப்ரினோசிஸும் பாப்லிட்டிஸ் மசிலும் பண்ணுது. ஓகேங்களா? சரி, அடுத்து இந்த மெனிஸ்கஸோடைய இம்பார்ட்டண்ட் ரோலை பற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெனிஸ்கஸ்க்கு முக்கியமாக ஒரு 5 ரோல் இருக்குங்க. அதில் ஃபஸ்ட்டு ரோல் இன்க்ரீஸிங் தி ஜாயிண்ட் கான்க்ருவன்சி. ஆல்ரெடி நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. சரிங்களா? அடுத்து ஃபஸ்ட்டு இன்க்ரீஸிங் கான்டாக்ட் ஏரியா ஆஃப் தி ஜாயிண்ட். அதாவது இப்போது மெனிஸ்கஸ் இல்லாமல் டிபியோஃபெமரல் ஜாயிண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குங்க. இது ஃபெமரல் காண்டைல், இது டிபியா. ஸோ இப்போ இப்படி இருக்கும்போது உங்களுக்கு கான்டாக்ட் ஏரியா பிட்வீன் தி ஃபீமர் அண்ட் தி டிபியா அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் ABC இந்த அளவுக்கு தான் இருக்குங்க. சரிங்களா? ஏன்னா டச் ஆகும்போது அந்த இடம் மட்டும் தான் டச் ஆகும், மற்ற இடம்லாம் டச் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுவே வித் மெனிஸ்கஸோட பார்க்கலாம். இப்போது அதே ஃபெமரல் காண்டைல், அதே டிபியல் காண்டைல். இப்போ மெனிஸ்கஸை நான் இங்கே ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், கான்டாக்ட் ஏரியா அப்படின்றது பாயிண்ட் நம்பர் ABCDEFGHI. ஸோ உங்களுக்கு நார்மலாக இருக்கிறத விட 3x கான்டாக்ட் ஏரியா அப்படின்றது அதிகமாகிடுது. ஸோ அந்த மாதிரி கான்டாக்ட் ஏரியா அதிகமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பாடி வெயிட்டு ஃபெமரல் காண்டைலேருந்து டிபியாவுக்கு போகும்போது வெறும்னா இந்த இடத்துல மட்டும் விழாமல் அது ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அப்படி ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது என்ன ஆகும், உங்களுக்கு ஆர்டிகுலர் கார்ட்லேஜ் மேலே லோடு விழாமல் உங்களுக்கு அது எல்லா பக்கத்துலேயும் பிரித்து கொடுக்கறதுனால இது ஒரு ஷாக் அப்சர்வராக பயன்படுது. சரிங்களா? ஸோ இன்க்ரீஸிங் தி கான்டாக்ட் ஏரியா, thereby it is helping in increasing the joint congruence and also shock absorption. ஷாக் அப்சர்வேஷனில் இது ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மெனிஸ்கஸ் அப்படின்றது ஹார்ட் மெட்டீரியல் கிடையாது. இது ஒரு ஹார்டும் சாஃப்ட்டும் கலந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல், வாட்டர் ஜெல்லி மாதிரி இருக்க ஒரு மெட்டீரியல், ஃபைப்ரோ கார்டிலேஜ். சரிங்களா? அப்படின்னும் போது இதுக்கு ரிஜிடிட்டியும் இருக்குது, அதே நேரத்தில் இதுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டியும் இருக்குது. ஸோ அப்படின்னும் போது இது ஒரு லோடு அதுக்கு மேலே வர லோடு இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி கம்ப்ரெஸ் பண்ணி இறக்கி கம்மி பண்ணி டிபியாக்கு அனுப்போம். சரிங்களா? இப்போது ஹார்டாக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கும், ஹார்ட் சர்ஃபேஸில் நம்ம நடந்தோம் அப்படின்னா நம்ம கால் வலிக்கும். கிராசரி சர்ஃபேஸ் நடக்கும்போது நமக்கு கால் வலிக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்ட் சர்ஃபேஸும் கிராசரி சர்ஃபேஸும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜிடாக இருக்காது. அதாவது கான்க்ரீட் அப்படின்றது உங்களுக்கு வந்து ரொம்ப ரிஜிடாக இருக்கும். நீங்கள் வந்து தட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கை தான் வலிக்கும். அதுவே நீங்கள் சேண்டில் பண்ணும்போது அந்த சேண்ட் என்ன பண்ணுன்னா அதோட ஃபோர்ஸை உள்வாங்கி, சரிங்களா, நம்மளுக்கு வளைஞ்சி கொடுத்து அதை கம்மி பண்ணி அதோடைய வெலாசிட்டியை டிக்ரீஸ் பண்ணி உங்களுக்கு அடுத்த இருக்க ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு பாஸ் பண்ணும். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த ஃபைப்ரோ கார்டிலேஜ் மெட்டீரியல் இருக்கிறதுனால அந்த போன் மேலே டைரெக்டாக ப்ரெஷர் விழாமல் அந்த ஃபீமரோடைய வெலாசிட்டியை கம்மி பண்ணி, அப்படி இல்லைனா நீங்கள் நடக்கும்போது கிரவுண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ்ன்றது டிபியாலேருந்து ஃபீமருக்கு மேலே வரும். அது கம்மி பண்ணி என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50 to 70% குறைச்சி கொடுக்குது. ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அந்த வகையில் இது ஒரு ஷாக் அப்சர்வர். சர்ஜரின்னு போட்டிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பெரும்பாலான ஆர்த்தோபெடிஷியன்ஸ் மெனிஸ்கெக்டமியை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, மெனிஸ்கல் ரிப்பேரை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மெனிஸ்கெக்டமி பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே போயிடும். அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே போயிடுச்சுன்னா அந்த பேஷண்ட்டுக்கு சீக்கிரமாக டிபியோஃபெமரல் ஆர்த்ரைட்டிஸ் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ இது போயிடுச்சுன்னா என்ன ஆகும், எல்லா லோடும் டைரெக்டாக உங்களுக்கு அந்த ஆர்டிகுலர் கார்ட்லேஜ் மேலே தான் விழும். அப்படி விழும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிகுலர் கார்ட்லேஜ் அப்படின்றது சீக்கிரமாக அருகி போய் உங்களுக்கு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்றது வந்துடும். சரிங்களா? அடுத்து ரெடியூசிங் ஃப்ரிக்ஷன். அதாவது ரெடியூசிங் ஃப்ரிக்ஷன்னா
இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் சர்ஃபேஸ் ஆன் தி ஹார்ட் சர்ஃபேஸ். ஒரு ஐலின் கார்ட்லேஜ் இன்னொரு ஐலின் கார்ட்லேஜ் மேலே ரப் ஆகிட்டே இருக்கும்போது ஐலின் கார்ட்லேஜ் என்ன ஆகும், தேஞ்சிரும். அதுவே அந்த ஐலின் கார்ட்லேஜுக்கும் இன்னொரு ஐலின் கார்ட்லேஜுக்கும் நடுவில் ஒரு ஃபைப்ரோ கார்ட்லேஜ் வைக்கும்போது என்ன ஆகுது, அது ரெண்டும் தேயாமல் ஆர்டிகுலர் கார்ட்லேஜ் ஆன் த ஃபீமர் which will connect with the meniscus. Meniscus will connect with the articular cartilage on the tibia. ஸோ அப்போ நடுவில் ஒரு மீடியேட்டர் இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா அது ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஆர்டிகுலர் கார்ட்லேஜான ஃப்ரிக்ஷன், அது மேலே நடக்கிற ஃப்ரிக்ஷன் அப்படின்றது இது எடுத்துக்கிட்டு இதை டிக்ரீஸ் பண்ணிடும். சரிங்களா? ஸோ இதுதான் ரோல் ஆஃப் த மெனிஸ்கஸ். இப்போது மெனிஸ்கஸோடைய வாஸ்குலர் சப்ளை அண்ட் நர்வ் சப்ளை பற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போது மெனிஸ்கஸோடைய வாஸ்குலர் அண்ட் நர்வ் சப்ளை பற்றி பார்க்கலாம், அதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்மளுடைய பிறப்பிலிருந்து ஃபஸ்ட் இயர் ஆஃப் லைஃப் வரைக்கும் நம்மளோட மெனிஸ்கஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா 100% பிளட் சர்க்குலேஷனை கொண்டு இருக்கும். அதாவது மெனிஸ்கஸோடைய எல்லா பாகமும் பிளட் சர்க்குலேஷனு இருக்கும். சரிங்களா? அதுவே நாம் எப்போ வெயிட் பேரிங்கை ஸ்டார்ட் பண்ணுறோமோ, நடக்க ஆரம்பிக்கிறோமோ, ஒரு வயசுக்கு அப்புறம் தான் நம்ம நடக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லைங்களா? அப்போத்துலேருந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடல்ட் ஆகிற அந்த ஏஜ் வரைக்கும் அதோட பிளட் சர்க்குலேஷன் அப்படின்றது குறைஞ்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர் 25 to 33% மட்டும்தான் உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். இன்னரில் இருக்கிறதுக்கு உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மெனிஸ்கஸில் பார்த்தீங்கன்னா அவுட்டர் 25 to 33% மட்டும்தான் உங்களுக்கு மெனிஸ்கஸில் வந்து பார்த்திங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். மீதி இன்னர் சர்ஃபேஸில் உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷனே இருக்காது. சரிங்களா? இப்போது இந்த பெரிஃபரல் பார்ட் எங்கேருந்து பிளட் சர்க்குலேஷனை பெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயிண்ட்டை சுற்றி ஜாயிண்ட் கேப்சூல் இருக்குது இல்லைங்களா? இந்த ஜாயிண்ட் கேப்சூலுக்கு 2 லேயர் இருக்குது. ஒன்று அவுட்டர் லேயர் தட் இஸ் கால் ஃபைப்ரஸ் கேப்சூல், இன்னொன்று இன்னர் லேயர் தட் இஸ் கால் சைனோவியல் மெம்ப்ரேன், சைனோவியல் லேயர் ஆஃப் தி ஜாயிண்ட் கேப்சூல். சரிங்களா? இங்கிருந்து உங்களுக்கு கேப்லரிஸ் வரும், பிளட் கேப்லரிஸ். அது மூலிமா தான் இது பிளட்டை பெறுது. ஆனால் இன்னரில் இருக்கிற மெனிஸ்கஸ்க்கு எங்கேருந்து பிளட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜாயிண்டில் என்ன இருக்கும், சைனோவியல் ஃப்ளூயிட் இருக்கும். அந்த சைனோவியல் ஃப்ளூயிடில் இருக்கிற நியூட்ரிஷனை தான் இந்த மெனிஸ்கஸ் எடுத்துக்குது. இது டிஃப்யூஷன் ஃப்ரம் தி சைனோவியல் ஃப்ளூயிட். ஸோ அதை மட்டும்தான் இது நம்பி இருக்குது. இப்போது உங்களுக்கு இன்கேஸ் உள்ளே இருக்கிற இந்த மெனிஸ்கஸ் அப்படின்றது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா ஹீல் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அது ஹீலே கூட ஆகாதுன்னு நம்ம சொல்லலாம். ஏன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல நர்வு சப்ளை கிடையாது, அதனால் உங்களுக்கு பெயின் தெரியாது ஒரு விஷயம். ரெண்டாவது உங்களுக்கு உள்ளே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஹீலிங் கெப்பாசிட்டி ரொம்ப 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 கம்மி. சரிங்களா? அடுத்து இப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சைனோவியல் ஃப்ளூயிடை ஆக்டிவேட் பண்ணி இந்த டிஃப்யூஷனை ஃபெசிலிட்டேட் பண்ணி மெனிஸ்கஸ்க்கு பிளட் சர்க்குலேஷனை நிறைய கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுங்களா? ஒன்று வெயிட் பேரிங் பண்ணணுங்களாம், இன்னொன்று மொபிலைசேஷன் பண்ணணும். மொபிலைசேஷன்னா நீங்கள் வந்து ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் மூவ்மெண்ட் பண்ணணும், இன்னொன்று வெயிட் பேரிங் பண்ணணும். இது பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஜாயிண்டில் இருக்கிற சைனோவியல் ஃப்ளூயிட் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஆக்டிவாக ஜாயிண்ட்டுக்குள்ளே வந்து அந்த மூலயமா உங்களுக்கு அந்த டிஃப்யூஷன்றது இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபெசிலிட்டேட் பண்ணும். ஸோ யாருக்குன்னா ஒரு இன்ஜுரியில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொலாங்கடாக இம்மொபிலைசேஷன் பண்ணி நாட் வெயிட் பேரிங்கில் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மெனிஸ்கஸில் இருக்கிற பிளட் சர்க்குலேஷன் அப்படின்றது கம்மியாகிடும். அதனால் உங்களுக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மெனிஸ்கஸில் ஏதாவது டேமேஜ் இருந்தால் அது சரியாகிறதுக்கு டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் படி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போது இதோடைய நர்வ் சப்ளை பற்றி பார்க்கலாம். மெனிஸ்கஸோடைய பெரிஃபெரல் வாஸ்குலரைஸ்டு ஏரியா, அதாவது இந்த பகுதி மட்டும் இட் இஸ் இன்னர்வேட்டட் பை தி நர்வ் ஃபைபர். சரிங்களா? என்னென்ன வகையான நர்வ்லாம் இது இன்னர்வேஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஃப்ரீ நர்வ் எண்டிங்ஸ். ஃப்ரீ நர்வ் எண்டிங்ஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க, தட் இஸ் அ நாசியோசெப்டார். மெனிஸ்கஸ்க்கு ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா பெயினை வந்து எலிசிட்டேட் பண்ணுறதுக்கான நர்வ் ஃபைபர் அது. இன்னொன்று ரஃபனி கார்பஸ்கிள், இன்னொன்று பெசினியன் கார்பஸ்கிள், இன்னொன்று கோல்கி டெண்டான் ஆர்கன். இது மூணுமே மெக்கனோசெப்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பெசனியன் கார்பஸ்களும் ரஃபனி கார்பஸ்களும் உங்களுக்கு என்ன மாதிரியான சென்சேஷனை கொடுக்குன்னா ப்ரெஷர், வைப்ரேஷன், இந்த மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் இது ரெண்டும் உங்களுக்கு வந்து சென்ஸ் பண்ணி கொடுக்கும். கோல்கி டெண்டான் ஆர்கன் அப்படின்றது அது மேலே எந்த அளவுக்கு வெயிட் விடுது அப்படின்றத உங்களுக்கு பேரக்னோசிஸ் அப்படின்ற ஒரு சென்சேஷன் மூலிமா
அதை வந்து உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இன்கேஸ் மெனிஸ்கஸ்க்கு ஏதாவது இன்ஜுரி ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மெக்கனோசெப்டாஸுமே இன்ஜுரி ஆகிடும். சரிங்களா? அப்போ உங்களுக்கு இந்த நர்வில், அதாவது இந்த நீ ஜாயிண்ட்டில் ப்ரோப்ரியோசெப்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்றது கம்மியாயிடும். இப்போது இந்த மெனிஸ்கஸ் அப்படின்றது ஆல்ரெடி பார்த்த அந்த 5 மெக்கானிக்கல் ஃபங்க்ஷனை மட்டும் பண்ணல, இந்த ப்ரோப்ரியோசெப்டிவ் ஃபங்க்ஷனையும் பண்ணுது. சரிங்களா? ஸோ இதை வச்சு தான் நம்மளோட நீ ஜாயிண்ட்டில் எந்த அளவுக்கு ப்ரெஷர் விழுது, அது அதிகமான ப்ரெஷராக கம்மியான ப்ரெஷராக, எந்த இடத்துல ப்ரெஷர் விழுது, முன்னாடி விழுதா பின்னாடி விழுதா சைடில் விழுதா, இல்லைனா வந்து எந்த மாதிரியான ப்ரெஷர் விழுது எல்லாத்தையும் கணிச்சு நம்ம ஓடும்போது, நம்ம ஜம்ப் பண்ணும்போது, நம்ம ஒரு வெயிட்டை தூக்கும்போது உங்களுக்கு ப்ரோப்ரியோசெப்டிவ் ஃபீட்பேக்கை உடனுக்குடன் யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெனிஸ்கஸ் தான். இந்த மெனிஸ்கஸ்க்கு டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனும் போயிடும். யாருன்னா மெனிஸ்கெக்டமி பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட ப்ரோப்ரியோசெப்ஷன் அப்படின்றது நார்மலாக இருக்கிறவங்களோட ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால தான் அவங்களுக்கு வந்து இந்த மஸ்குலர் அந்த நீ ஜாயிண்ட்டை ரீஹாபிலிட்டேஷன் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெனிஸ்கெக்டமி பண்ணவங்களுக்கு ப்ரோப்ரியோசெப்டிவ் ட்ரைனிங்ன்றதை அதிகமாக கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அதோடைய ஒரு கிளினிக்கல் ரிலவன்ஸு. என்னங்க மெனிஸ்கஸ்னால் என்ன, அதோடைய அட்டாச்மெண்ட்ஸு, அதோடைய ரோல், அதோடைய கிளினிக்கல் இம்பார்ட்டன்ஸ், அதோடைய நர்வ் சப்ளை, வாஸ்குலர் சப்ளை, இது எல்லாம் புரிஞ்சுதுங்களா? இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு தெளிவுபடுத்துகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களோட ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றிங்க.